அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? நானும் ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன். நேற்று வந்து எங்களுக்கு வெட்டிங் டே. அதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன் ஒரு பாட்டோட. அதோட லாங் வீடியோ நாளைக்கு வரும். நம்ம சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நான் காலையில் எழுந்து வேலையாக பண்ணுறது சூரிய வழிபாடு தான். இந்த சூரிய வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு லீவ் விட்டுருவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேட்டாக எழுந்திரிப்போம். நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து குளிக்க மாட்டோம், லேட்டாக தான் குளிப்போம். அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் எடுத்தோம்னா நம்ம வந்து சாமி கும்பிட முடியாது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா காலையில எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் நேரா வந்து இந்த சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கோதுமை விளக்குனால வந்து சூரியனுடைய அருளால வந்து நம்ம ஏற்றும் போது அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிற அந்த நினைப்பே வந்து இல்லை. அதோடு மட்டும் இல்லாம நம்மளோட சமயபுரம் மாரியம்மனுக்கு 3ஆம் பூ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான 3ஆம் பூ. இந்த 2 பூக்களை வந்து நான் வந்து 2 வாரத்துக்கும் நான் வந்து சமயபுரம் மாரியனுக்கு நல்லபடியா வந்து நான் பூவை வந்து போட்டுட்டேன். இன்னைக்கும் வந்து நல்லபடியா போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சூரியனையும் விநாயகரையும் வந்து கும்பிடுறதுக்காக மாடிக்கு வந்து கோதுமை விளக்குனால ஏற்றி வழிபாடு செஞ்சேன். இந்த சூரிய வழிபாடை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஞாயிறு வழிபாடு சூரிய வழிபாடு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை போய் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நான் என்னென்னா வார வாரம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதோடு மட்டும் இல்லாம சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது நமக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து குறையும், பொருளாதாரம் பதவி உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான எளிமையான பரிகாரம் தான் சூரிய வழிபாடு. ஏன்னா கிரகங்களே முதல் கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான். நமக்கு கண்ணுக்கு எதிராக பார்க்கக்கூடிய ஒரு கடவுள்கள் அப்படின்னா 2 கடவுள்கள் அப்படின்னா அது வந்து சூரியனும் சந்திரனும் தான். நம்ம நேரடியா பார்க்கக்கூடிய கிரகமும் சூரியனும் சந்திரனும் தான். அப்படிப்பட்ட அந்த கிரகத்தை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமா நல்ல வழியும் பிறக்கும். அதே மாதிரி ஹனுமனுக்கு குருநாதர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஆஞ்சநேயரோட அந்த அருளும் கிடைக்கும். ஆஞ்சநேயர் அருள் இருந்தா கண்டிப்பா வந்து சனி பகவானால தாக்கம் ஏற்படுறவங்களுக்கு கூட அது வந்து குறையும். இது எல்லாமே வந்து நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இறை வழிபாட்டு மேல அதிக நம்பிக்கை வரும். நம்ம இறை வழிபாடு வந்து செய்ய செய்ய நம்ம மனசு வந்து தூய்மையா இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் நமக்கு வராது. நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா கூட அதை கூட நமக்கு பெருசா தெரியாது. அந்த கஷ்டத்தை போடா, இறைவனே நம்ம கூட இருக்கான், கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கான், நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். எது நடந்தாலும் நன்மைக்குங்கிற ஒரு ஃபீல் வரும். இதெல்லாம் வந்து எனக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால எந்த ஒரு செயலும் யாருடைய ஒரு வார்த்தையும் என்னை வந்து பாதிக்காது அப்படிங்கிறதுல இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். யாரு என்ன பண்ணாலும் அது வந்து என் மனசை வந்து பாதிக்க கூடாது அப்படிங்கிறத நான் வந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நான் வந்து நல்லபடியா வந்து வேலை செய்ய முடியும், என் குடும்பத்தை பார்க்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பதிவு. நேற்றும் வந்து எங்க கல்யாண நாள் அன்னைக்கு நாங்க வந்து நிறைய ஆன்மீக கோயிலுக்கு போனோம், நிறைய வந்து தெய்வங்களை தரிசிச்சோம். அதை எல்லாமே உங்களுக்கு நான் லாங் வீடியோல நாளைக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை புதுசா வாங்கியிருந்தேன். அதை பிரிக்கிறதுக்கு வந்து பிரிக்காம வச்சிருந்தேன். அதை அப்படியே வந்து இன்னைக்கு சூரிய பகவானுக்கு தான் வந்து படைச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வச்சுதான் நான் வந்து இறைவனுக்கு வழிபாடு செய்வேன். எப்பவுமே இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்லாம் நான் வந்து ரொம்ப வந்து என்ன நானே வந்து ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். நம்மளால என்ன முடியுமோ அதை இறைவனுக்கு கொடுத்தா இறைவன் வந்து சந்தோஷமா நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அது வந்து கண் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சூரியன் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு குதிரை வாகனம் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா சூரியனுடைய அந்த ரதமே வந்து பாத்தீங்கன்னா குதிரை ரதத்துல தான் வருவாரு. ஸோ வந்து சந்தோஷமா வந்து சூரிய வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமயபுரம் மாரியம்மாளுக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து அந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் 3ஆம் பூ போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நிலைவாசல்ல இருக்கிற அந்த நெல்மணி தோரணத்துக்கு பக்கத்துலேயே வந்து நான் வந்து வேப்பிலை இது கொத்து வந்து கட்டிட்டு விநாயகர் கற்பக விநாயகருக்கு வெள்ளருக்கும் அருகம்புல்லும் வந்து சாற்றி நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன். இந்த பூஜை வந்து எனக்கு நல்லபடியா நடத்தி கொடுங்க, சமயபுரம் மாரியம்மாளுக்கு நான் நல்லபடியா பூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உதிரி பூக்கள் எல்லாம் நேத்தே வந்து வாங்கி வச்சாச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து 50 ரூபா தான். எல்லா பூவும் கலந்து வாங்கியிருந்தேன். இன்னைக்கு மறிக்கொழுந்து மட்டும் கிடைக்கல, அது வந்து எனக்கு ஒரு குறை. அதுக்கப்புறம் வந்து நீர்மோர் பானகம் இதெல்லாம் வந்து நான் ரெடியா வந்து வச்சுட்டேன். நீர்மோர் பானகம் தான் வந்து அம்பாளுக்கு வைக்கணும், துள்ளுமாவும் வைக்கலாம். இது 3மே நம்ம வச்சோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அம்பாள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க. நமக்கும் வந்து நல்லபடியா ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. நமக்காக விரதம் இருக்கிறத ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா அது சமயபுரம் மாரியம்மன் தான். இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் தான் பங்குனி சித்திரையில தான் அந்த பூக்கள் வந்து வரும். அதாவது வேப்பிலைக்காரி அந்த வேப்பிலை பூ வந்து இப்பதான் வரும். எவ்வளவோ பூ போட்டாலும் அவங்களுக்கு உரிய அந்த வேப்பிலை இலையும் அந்த வேப்பிலை பூவையும் போடும்போது இன்னும் நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அந்த பூ இந்த வாரம் 3ஆம் பூ அப்ப கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் நாகமணி புற்று கோயிலையும் வந்து வார வாரம் வந்து பூ போடுவாங்க. இந்த வாரம் வந்து நான் வீட்டுல தான் வந்து போட்டிருக்கேன். நான் இன்னும் போகல, 5ஆம் பூக்கு தான் போலான்னு இருக்கேன். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பூவுக்கு நான் வந்து நாகமணி அவங்களையும் வச்சு நாகமணி தேவியும் வச்சு நான் வந்து அவங்களுக்கும் சேர்த்து பூ போட்டேன். என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து நீங்க நின்றுகிட்டே வந்து அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னு.
நான் எப்பவுமே உட்காந்து தான் பண்ணுவேன். ஆனா வந்து மேடை வந்து மேலே வச்சிருந்தேன்னா நின்றுகிட்டு போடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நம்ம கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஐயருங்க எல்லாம் பண்ணும்போது பூக்களை வந்து நின்றுகிட்டு தான் போடுவாங்க. அதனால வந்து நின்றுட்டு போட்டாலும் சரி உட்காந்து போட்டாலும் சரி நமக்கு வந்து பூக்களை வந்து நம்ம பணிவா அவங்களோட கருணையோட நம்ம வந்து போடணும், அவ்வளவுதான். நம்ம அன்போட போட்டாலே போதும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்காந்து போட்டேன். மேல வந்து நாகமணி தேவி அவங்க வச்சுட்டு, ஏன்னா அது பெரிய போட்டோ, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போற்றி வந்து 108 போற்றிகள் வந்து சொல்லி நான் வந்து அம்மனுக்கு வந்து பூ போட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மன் வந்து ரொம்ப சிரிச்ச முகத்தோட அந்த செவ்வரளி மலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து பூத்த பூ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் அம்பாளுக்கு வந்து போட்டுட்டேன். வேப்பிலை வந்து நல்ல பச்சை பசேல்னு கிடைச்சது. வேப்பம் பூவும் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரே ஒரு அகல் தீபம் வந்து அகண்ட அகல் தீபம் வந்து ஏற்றிட்டேன். குங்குமம் வச்சிருச்சு அம்பாளுக்கு பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் வந்து நாகமணி தேவி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இஷ்ட தெய்வம். என்னுடைய பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, நாகமணிங்கிற பிளேலிஸ்ட் நான் தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு 3ஆம் பூங்கிறனால நான் என்னால் போக முடியாத சூழ்நிலையினால நான் வந்து இங்கே இருந்தே நான் வந்து பூக்களை வந்து அவங்களுக்கும் இன்னைக்கு போட்டேன். இங்கே போடுற பூ கண்டிப்பாக வந்து அந்த அம்பாளுக்கு சேர்ந்திருக்கும். அவங்களோட ஆசையும் வந்து எங்களுக்கு எப்பவுமே இருக்குங்கிற நம்பிக்கையோட நான் வந்து இன்னைக்கு வந்து பூவை வந்து போட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இறைவன் வந்து எங்கும் நிறைந்திருப்பார்னு சொன்னா பத்தாது, அதை நம்ம உணரவும் ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தப்பு பண்றதுக்கு கூட யோசிப்போம். நம்ம பூஜை ரூம்ல மட்டும் சாமி இருக்காரு, வெளியே வந்தா நம்ம வந்து மத்தவங்களை குறை சொல்றது, மத்தவங்க மேல கெட்ட எண்ணம் பண்றது, அவங்க பத்தி தப்பா பேசுறது, இப்படிலாம் நம்ம நினைச்சோம்னா கடவுளை கும்புறதுல அர்த்தம் இல்லாம போயிடும். எங்கேயுமே சாமி இருக்காரு, எல்லா பக்கத்தும் இருக்காரு, நமக்குள்ளேயும் இருக்காருன்னு நினைச்சான்னா நம்ம கிட்ட இந்த வர வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா வரும், சரியா வரும், மற்றவங்களை நோகடிக்காத அளவுக்கு வரும். ஸோ அதுதான் வந்து ஆன்மீகம் நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் வந்து அதுக்கு இந்த வயசுல இருந்தே நான் பழக்கப்பட்டனாதான் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சாவது இன்னும் நான் மெச்சூர்டா இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நான் சொல்ல முடியாது. எனக்குமே வந்து கோபம் வரும். ஆனா இப்ப வந்து அந்த தன்மை வந்து எனக்கே தெரியுது, ரொம்ப ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. ரொம்ப ரொம்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து டென்ஷன் ஆகாம இருக்கிற சூழ்நிலை வந்து எனக்கு வருது. ரொம்பவும் எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. யார் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் சரி சந்தோஷப்படுத்தினாலும் சரி அதை வந்து ரெண்டையும் ஒரே மாதிரி பாக்குற அந்த மனப்பான்மை எனக்குள்ள வருதுன்னு நான் வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது தான் எனக்கு கிடைக்குது. மற்றபடி வந்து நம்ம மற்றவங்க கிட்ட பேசினா கூட இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது. எனக்கு வந்து ஆத்மார்த்தமா அதை வந்து நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். இது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். நீங்க அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்மீகத்துல நீங்க வந்து ஈடுபாடு அதிகமா இருக்க உங்கள்கிட்ட இருக்க எந்த குணம் வந்து மாறி இருக்கு, எப்படி நீங்க மாறி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு 3ஆம் பூ நல்லபடியா போட்டாச்சு, சூரிய வழிபாடும் செஞ்சாச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறைவனால் நல்லபடியா நடக்கும். அந்த அம்பாள் நமக்காக வந்து விரதம் இருக்காங்க. நாம அவங்கள வந்து வழிபாடு செய்யறோம். கண்டிப்பா நல்லதே செய்வாங்க. அந்த சமயபுரத்தாளுக்கு என்னென்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் நன்றி கடனாவே இருப்பேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பணிஞ்சு அவங்க பாதத்தை வந்து எப்பவுமே இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவங்கள வணங்குவேங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.